பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மத்தேயு 10:12 வசனம். மத்தேயு 10:12. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள். அடுத்த வசனத்தில் வாசித்தால், ஆசீர்வாத பாத்திரன் அந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் கூறின ஆசீர்வாதங்கள் அங்கே தங்கும், இல்லாவிட்டால் நீங்கள் கூறினதான ஆசீர்வாதம் உங்களிடத்தில் திரும்ப வரும் என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஆசையோடு கூட அநேகரை அணுகுகிறோம். அநேகரும் நம்மை வாழ்த்துகிறார்கள், மனமாற வாழ்த்துகிறார்கள், மனமாற ஆசீர்வதிக்கிறார்கள். சில நேரங்களில் வேத வசனத்தை மேற்கோள் காட்டி கூட ஆஸ்வதிக்கிறார்கள். நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, இடம் கொண்டு பெருகுவாயாக, உன் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படுவதாக என்றெல்லாம் சொல்லி ஆஸ்வதிப்பார்கள். சில நேரங்கள் உபாகமத்தில் உள்ள வசனத்தை சொல்லி கூட, நீ வருகையில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ அநேகரை கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்றெல்லாம் சொல்லி அநேக வேத வசனங்களை மேற்கோள் காட்டி நம்மை ஆஸ்வதிக்கிறார்கள். ஆனால் ஏன் நாம் ஆஸ்வதிக்கப்படவில்லை? ஏன் அந்த ஆஸ்வாதம் நமக்கு பலிக்கவில்லை? என்ன காரணம் என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக தேவையாய் காணப்படுகிறது. நம் வேதத்தில் 1 சாமுவேல் 25:6 வசனத்தில் வாசிக்கும்போது, தாவீது தன்னுடைய மனிதர்களை நாபால் என்று சொல்லக்கூடியதான ஒரு பெரிய செல்வந்தன் வீட்டுக்கு அனுப்பி, உமக்கு சமாதானம், உங்களுடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் என்று சொல்லி அவளை வாழ்த்தும்படியாக, ஆஸ்வதிக்கும்படியாக நாபாலுடைய வீட்டுக்கு தாவீது சில மனிதர்களை அனுப்பினார். அந்த மனிதர்கள் வந்து தாவீதுடைய பேரில் நாபாலை வாழ்த்தினார்கள். நாபால் மிகப்பெரிய செல்வந்தன். அவன் ஏராளமான ஆடுகள் உண்டு, ஏராளமான வேலைக்காரர்கள் உண்டு. அந்த ஆடுகள் தாவீது தங்கியிருந்தான வனாந்தரங்களில் தான் அவைகள் மேய்ந்து கொண்டிருந்தது. இந்த மேய்ப்பர்கள் அங்கே தான் அவர்களை மேய்த்தார்கள். தாவீதும் அவருடைய மனிதர்களும் அந்த மந்தைகளுக்கு ஒரு காவலாகவே, ஒரு மதிலாகவே, ஒரு பாதுகாவலாகவே இருந்தார்கள். ஆனாலும் இந்த தாவீது அந்த நாபாலை வாழ்த்தும்படியாக அனுப்பினான். இந்த தாவீது ஒரு பாடல் வீரன், ஒரு துதி வீரன், ஆண்டவர் இருதயத்தை ஏற்றவன். தாவீது எதிராக எத்தனையோ தீமைகள் வந்தாலும் தாவீதை ஆண்டவர் தப்ப வைக்கிறார். அப்படி தாவீது இருதயத்தேற்றதான ஒரு தேவ மனிதன். அந்த தேவ மனிதன் நாபாலை ஆஸ்வதிக்கும்படியாக, வாழ்த்தும்படியாக மனிதர்களை அனுப்பினான். அந்த மனிதர்கள் வந்து நாபாலை வாழ்த்தின போது நாபால் அவர்கள் மேலே சீறினார். நாபால் அந்த தாவீதின் மனிதர்களை தரக்குறைவாக பேசினார். தாவீதை பேசினார். தாவீது யாரு? ஈசன் குமாரன் யாரு? தன்னுடைய எஜமானங்களை விட்டு ஓடி போகிறதான வேலைக்காரர்கள் இன்றைக்கு அநேகர் உண்டு என்று சொல்லி அவன் மனம் போல வாயில் வந்தபடியெல்லாம் அவர்களை தரக்குறைவாக பேசினான். அந்த வீட்டை வாழ்த்த வந்தவர்கள் துக்கத்தோடு திரும்பி போனார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். நடந்தது என்ன? இந்த நாபாலை கர்த்தரை வாதித்து அப்படின்னாலே அவன் 10 நாளைக்குள்ளே செத்து போனான், அவன் மரித்து போனான். தாவீது நாபாலை வாழ்த்தினா, தாவீது நாபாலை ஆஸ்வதிக்கும்படியாக விரும்பினா, தன்னுடைய மனிதரை அனுப்பி வாழ்த்துக்களை சொன்னான். ஏற்கனவே நாபால் செல்வந்தன் தான், இன்னும் அவன் செல்வந்தனாய் மாற வேண்டும், ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்கிறதுல தாவீது அக்கறை உள்ளவராய் காணப்பட்டு இந்த வீட்டை வாழ்த்தினார். ஏன் அந்த ஆசிர்வாதம் தங்கவில்லை? அந்த ஆசிர்வாதத்துக்கு உரியவனாக நாபால் காணப்படவில்லை. அவன் ஒரு குடிகாரனாக இருந்தான், அவன் ஒரு முரடன், ஒரு துராகிருதன் என்று அவனுடைய மனைவி சொல்லுகிறான், அவனுடைய வேலைக்காரர் சொல்லுகிறார்கள். ஒருவரும் அவரோட கூட பேசக்கூடாதவராக அவர் இருக்கிறார் என்று வேலைக்காரர் சொல்லுகிறார்கள். அந்த மனிதன் ஒரு சாட்சி கெட்டவனாக, மனைவினால் நல்ல ஒரு சாட்சி பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அவருடைய வேலைக்காரர்களாலே நல்ல ஒரு சாட்சி உள்ளவனாக அவன் காணப்படவில்லை. ஆகையினாலே தாவீதின் மூலமாக வாழ்த்தினதான இந்த வாழ்த்துகள் தாவீதுடைய வாழ்க்கையில் பலிக்கக்கூடாதபடிக்கு அவன் ஒரு சபிக்கப்பட்டவனாக, தேவனால் தண்டிக்கப்படக்கூடியவனாக மாறிவிட்டான். அப்படியானா
தாவீதை வாழ்த்தின ஆசீர்வாதம் தவறானதா? இல்லவே இல்லை. தாவீதுடைய வாழ்த்தல் மிகவும் ஆச்சரியமானவைகள். தாவீதை வாழ்த்தின ஆசீர்வாதங்கள் ஒரு மிகுந்த வல்லமையானது. ஆனால் அது நாபாலுடைய வீட்டில் பயன் செய்யக்கூடாதபடிக்கு அவனுடைய தவறுகள் தடையாய் காணப்பட்டது. நாபால் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு அவனுடைய கிரியைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய நினைவுகள் தடையாய் காணப்பட்டது. ஆனால் தாவீதை ஒரு மனிதன் வாழ்த்தினான். நாம் 1 நாளாகமோ 12 அதிகாரம் 18 வசனத்தில் வாசிக்கும்போது அபிசாய் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதன், தாவீதே உமக்கு சமாதானம், சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அந்த தாவீதை வாழ்த்தினான். பிரியமானவர்களே, அந்த 22 வசனம் வாசிக்கும்போது தாவீதுக்கு அநேக பராக்கிரமசாலிகள் வந்து கொண்டே இருந்தார்கள். தாவீதுடைய போர் வீரர்கள், தாவீதுடைய பராக்கிரமசாலிகள் தேவசேனையாக மாற்றப்பட்டார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். காரணம் பாருங்க, அபிசாய் சாதாரணமான ஒரு யுத்த வீரன். ஆனால் தாவீது மிகப்பெரிய ஒரு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதான மனிதன். தேவனுடைய இருதயத்தை ஏற்றதான அந்த மனிதன் வாழ்த்தின ஆசீர்வாதம் அந்த நாபாலுடைய வீட்டில் தங்கவில்லை. சாதாரணமான ஒரு யுத்த வீரன் தாவீதை வாழ்த்தின போது அந்த சேனை தேவ சேனையாக மாற்றப்பட்டது. மிகப்பெரிய பராக்கிரமசாலிகளாக மாற்றப்பட்டார்கள். தாவீது போன இடமெல்லாம் யுத்தம் செய்து ஜெயித்தான். இந்த அபிசாய் அந்த போர் வீரன் தாவீதை வாழ்த்தும் போது அவனோடு இருந்தவர்கள் ஏறக்குறைய 600 பேர் யுத்த வீரர்கள் தான். இந்த 600 பேர் எப்படிப்பட்டவர்கள்? கடன்பட்டவர்களும், ஒடுக்கப்பட்டவர்களும், வீட்டில் துரத்தப்பட்டவர்கள், வீட்டில் தப்பி ஓடினவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் தாவீதோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள். அந்த சாதாரணமான மனிதர்கள் தேவசேனையாக மாற்றப்பட காரணம், தாவீது ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டான். அந்த யுத்த வீரன் வாழ்த்தினதான வாழ்த்துதல், அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் வாழ்க்கையில் பலிக்கக்கூடியதாக காணப்பட்டது. அப்படியானா நம்மை வாழ்த்துகிறவர்கள் அதாவது சாதாரணமானவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் தங்கக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக அவசியம். பாருங்க, ஒரு மழை பெய்து கொண்டு இருக்கிறது. நான் பாத்திரங்களை வெளியே வைக்கிறோம். இந்த மழை தண்ணீர் பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறது. ஆனால் மழை ஓய்ந்ததும் பாத்திரம் வெறுமையாய் காணப்படுகிறது. என்ன காரணம்? மழை பெய்தது உண்மை, மழை தண்ணீர் அந்த பாத்திரத்தில் ஊற்றப்பட்டது உண்மை. ஆனால் பாத்திரத்தில் தண்ணீர் நிற்கக்கூடாதபடிக்கு எங்கேயோ ஒரு துவாரம் காணப்படுகிறது. அந்த துவாரத்தின் வழியாக, அந்த ஓட்டையின் வழியாக அந்த மழை தண்ணீர் அல்லது அந்த பாத்திரத்தில் ஊற்றப்பட்டதான தண்ணீர் எல்லாம் ஒழுகி போய்விட்டது. அந்த தண்ணீர் அப்படியே அந்த பாத்திரம் நிற்கக்கூடாதபடிக்கு கடந்து போய்விட்டது. அதே போல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே ஊற்றப்படுகிறது. அளவில்லாமல் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கக்கூடாதபடிக்கு ஏதோ தவறு காணப்படுகிறது, ஏதோ ஒரு குறைவு காணப்படுகிறது, ஏதோ ஒரு குற்றம் காணப்படுகிறது. நாம் அவைகளை சரி செய்து கொள்வோமானா ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே அபிரதமாக வரும். ஆஸ்வதிக்கிற நாளையோ ஆஸ்வதிக்கிறவர்கள் அவர்கள் நிமித்தமாகவோ ஆசீர்வாத வார்த்தைகள் நிமித்தமாகவோ நம்ம ஆஸ்வதிக்கப்படாமல் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் சில தவறுகள் காணப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் சில குற்றங்கள் காணப்படுகிறது. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதவர்களாகவே காணப்படுகிறோம். இயேசு மத்தேயுவில் சொல்லும்போது கூட ஆசீர்வாத பாத்திரன் அந்த வீட்டில் இருந்தால் நீ கூர்ன ஆசீர்வாதம் அங்கு தங்கும், இல்லாவிட்டால் நீ கூர்ன ஆசீர்வாதங்கள் உங்களிடத்தில் திரும்ப வந்துவிடும் என்று சொல்லி அனுப்புகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நான் ஒரு ஆசீர்வாத பாத்திரங்களாய் காணப்படுகிறோமா, அல்லது ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரராய் காணப்படுகிறோமா, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா, அல்லது ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? இந்த ஆசீர்வாதம் நிற்கக்கூடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் என்ன தவறு காணப்படுகிறது, என்ன குற்றம் காணப்படுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக அவசியம். நாம் ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேகரை தேடி போகலாம், பெரியவர்களை தேடி போகலாம். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டார் என்பதாக. ஆண்டவர் நம்மை ஆசிரித்தால் மாத்திரம்தான் ஆசிரிக்கப்படுவோமே ஒழிய வேறு எங்கு போனாலும், யாரை சந்தித்தாலும், யாரிடத்துல போனாலும் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்காவிட்டால் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே பலிப்பது இல்லை.
ஆகையினால் இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற நாம் ஆண்டோட சமூகத்தில், ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது, நான் ஆசிரியக்கப்படக்கூடாதபடிக்கு எவைகள் காணப்படுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகையால் வாசிப்போமானா, ஆகையால் சொல்லப்படுகிறது, நீங்கள் திரளாய் விதைத்தீர்கள், கொஞ்சமாய் அறுத்தீர்கள், வீட்டை கொண்டு வந்ததோ நான் அதை ஊதி போடுகிறேன், உடைய வழியை சிந்தித்து பாருங்கள் என்று ஆகையை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வழியை சிந்தித்து பார்ப்போமா? நான் திரளாய் விதைக்கிறோம், நல்ல வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டில் வந்தது கரைந்து போகிறது, பல பக்கமாய் பிரிந்து போய் விடுகிறது. யார் யாரோ நம்முடைய கையின் பிரயாசத்தை அனுபவிக்கிறார்கள். அந்த அவல நிலை மாறி நம் ஆசிரிக்கப்பட ஆண்டுடைய கரங்களை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் சீசலை அனுப்பும்போது நீங்கள் ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் அந்த வீட்டை வாழ்த்துங்கள். ஆசீர்வாத பாத்திரம் அந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் கூறின ஆசீர்வாதம் அங்கு தங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அநேக நேரங்களில் ஆசிரிக்கப்படக்கூடாதபடிக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் வந்து விடுகிறதுப்பா, ஆசீர்வாதத்துக்கு பதிலாக தீமை வந்து விடுகிறது. ஆண்டவரே தாவே, மக்கள் ஸ்தோத்திரையா. நாபாலை ஆண்டவரை தாவீது மதமாற வாழ்த்தினான், ஆசீர்வதித்தான். அவன் ஒரு ஜெப வீரன், ஒரு யுத்த வீரன், ஒரு பாடல் வீரன். தாவே, மக்கள் ஸ்தோத்திரம். அப்படி இருந்தும் அந்த ஆசீர்வாதங்கள் நாபாலோட வீட்டில் தங்கக்கூடாதபடிக்கு அவன் ஒரு குடிகாரனாய் காணப்பட்டான், ஒரு முரடனாய் காணப்பட்டான், ஒரு துராகிறதனாய் காணப்பட்டான். மனைவினாலும் வேலைக்காரனால் ஆண்டவரே ஒரு நற்சாட்சி இல்லாதவனாய் காணப்பட்டான். சமுதாயத்தில் ஆண்டவரே அருவருக்கப்படத்தக்கவனாய் காணப்பட்டான். மாத்திரமல்ல ஆண்டவரை நீர் தண்டிக்கக்கூடிய, நீர் வாதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் மாற்றப்பட்டிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிற நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு ஆண்டவரை உங்களுடைய ஆசத்து சொந்தக்காரர்களாக உரியவர்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைகளை, குற்றங்களை, தவறுகளை தயவாய் மன்னித்து தேவன் எங்களை மென்மேலும் ஆசத்து வர்த்திக்க பண்ணுங்க. பெரிய கரடப்பெங்கே சுமல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.